ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி சதம் அடித்து வீழ்த்தினார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஜோஸ் பட்லர். குறிப்பாக தான் சதம் அடிக்க வேண்டும் என யோசிக்காமல் ஆடினார் பட்லர். கடைசி ஓவரில் ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு 1 ரன் மட்டுமே தேவை என்ற நிலையில் பட்லர் 94 ரன்களுடன் களத்திலிருந்தார். அவ்வப்போது 6 அடித்து சதத்தை நிறைவு செய்தார். அந்த வகையில் பட்லர் சுயநல ஆட்டம் ஆடாத ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை குவித்தது. ஜோஸ் பட்லரின் சதம் இப்போது இத்தனை முக்கியத்துவம் பெற மற்றொரு காரணமும் உள்ளது. இந்த போட்டியில் பெங்களூரு அணியின் மூத்த வீரர் விராட் கோலியும் ஜோஸ் பட்லரை போலவே துவக்க வீரராக இறங்கி கடைசி ஓவர் வரை களத்தில் நின்று சதம் அடித்தார். ஆனால் அவரது ஸ்ட்ரைக் ரேட் கடைசியில் 157 இருந்தது. கடைசி 5 ஓவர்கள் அவர் அதிரடி ஆட்டம் ஆட முயலவில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. ஆனால் அதற்கு நேர்மாறாக ராஜஸ்தான் அணியின் ஜோஸ் பட்லர் அணியின் ரன் ரேட் 9 ரன்களுக்கு மேல் இருப்பதாக உறுதி செய்தார். அதேபோல ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் 42 பந்துகளில் 69 ரன்கள் சேர்த்து சேசிங்கில் முக்கிய பங்கு வகித்தார். தனது 100வது IPL போட்டியில் ஆடிய ஜோஸ் பட்லர் 58 பந்துகளில் சதம் அடித்தார். கடைசி ஓவரில் 1 ரன் தேவை என்ற நிலையில் 94 ரன்களுடன் களத்தில் இருந்த பட்லர் கேமரூன் கிரீன் வீசிய பந்தில் 6 அடித்து தனது சதத்தை நிறைவு செய்தார். அவ்வப்போது விராட் கோலி அடித்த சதத்தையும் பட்லர் அடித்த சதத்தையும் ஒப்பிட்டு பலரும் கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.